விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழக அமைச்சரவையில் இடம் பெறுவதா என்பது தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் திருமா. இந்த நிலையில் அதிமுகவின் ஒரு தரப்பு அமைச்சரவையில் இடம் பெறுவது தொடர்பாக அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்னரே நான் பத்திரிகையாளர்களிடத்திலே பேசுகிற போது இதே கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை வரவேற்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறதே என்று எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு நான் விடை சொல்லுகிற போது அப்படி அந்த பிரிவுக்கு இங்கே அமைச்சரவையில் இடம் தரப்படுமேயானால் எங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் என்று 2-3 நாட்களுக்கு முன்னரே பதிவு செய்தேன். தற்போது அத்தகைய முயற்சி ஏதும் இல்லை என்ற தகவலும் கிட்டியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் அதிமுக தரப்புக்கு இடமில்லை என்று தாவேகா தரப்பு தகவல் தெரிவித்துள்ளதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுவதா என்பது குறித்து விரைவில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அமைச்சரவையில் அதிமுக தரப்புக்கு இடம் இல்லை என்ற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து கிட்டியிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் ஒரு தரப்புக்கு ஆதரவு தந்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றால் எங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று இடதுசாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திருமாவளவனின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. அமைச்சரவையில் அதிமுக தரப்புக்கு இடமில்லை என்று தாவேகா தரப்பு தகவல் அளித்திருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக தாவேகாவின் அமைச்சரவையில் இடம்பெறுமா என்பது தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். தாவேகா அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு தரப்புக்கு இடம் இல்லை என்று தாவேகா தரப்பிலிருந்து தகவல் கிட்டியிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக அமைச்சரவையில் இடம்பெறுமா என்பது குறித்து விரைவில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இன்று காலை ஆதவர்ஜுனா IUML மற்றும் விசிகாவுக்கு அமைச்சரவையில் இடம்பெற அழைப்பு விடுத்திருந்தார். ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்னரே நான் பத்திரிகையாளர்களிடத்திலே பேசுகிற போது இதே கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை வரவேற்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறதே என்று எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு நான் விடை சொல்லுகிற போது அப்படி அந்த பிரிவுக்கு இங்கே அமைச்சரவையில் இடம் தரப்படுமேயானால் எங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் என்று 2-3 நாட்களுக்கு முன்னரே பதிவு செய்தேன். தற்போது அத்தகைய முயற்சி ஏதும் இல்லை என்ற தகவலும் கிட்டியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு தரப்புக்கு இடமில்லை, அது தொடர்பான வாய்ப்பில்லை என்ற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தனக்கு தரப்பட்டிருப்பதாக திருமாவளவன் பேசிய காட்சிகளை பார்த்தோம்.
அமைச்சரவையில் அதிமுக தரப்புக்கு இடமில்லை என்று தாவேகா தரப்பு தகவல் தெரிவித்திருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவையில் இடமில்லை என்ற நிலைப்பாட்டால் சி.வி. சண்முகம் தரப்புக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. விசிக அமைச்சரவையில் இடம் பெறுமா என்பது தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். அமைச்சரவையில் இடமில்லை என்ற நிலைப்பாட்டால் சி.வி. சண்முகம் தரப்புக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதிமுகவின் ஒரு தரப்புக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் எங்களது முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்று இடதுசாரிகளும் அறிவித்துள்ளனர். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.